வணக்கம் நண்பர்களே, இன்று நான் உங்களுக்கு சொல்லப்போகும் கதை உங்கள் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றிவிடும். உங்களால் ஏன் யாரையும் நம்ப முடியவில்லை என்பதற்கான உண்மையான காரணத்தை இன்று தெரிந்து கொள்ளுங்கள். இது மாதிரி சிறந்த கதைகளுக்கு இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு அழகான கிராமத்தில் முரளி என்ற 28 வயது இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் அந்த கிராமத்தில் எல்லோருக்கும் உதவிகள் செய்வான், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பான். ஆனால் அவனுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. அவனுக்கு யார் மீதும் நம்பிக்கை இல்லை. அந்த கிராமத்தில் இருந்தவர்கள், தன் தாய், தன் மனைவி, தன் நண்பர்களையும் கூட சந்தேகத்துடன் பார்த்தான். என்ன நடந்தது? அவன் எதனால் இப்படி எல்லோரையும் சந்தேகத்துடன் பார்க்கிறான் என்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. முரளிக்கு 8 வயது இருக்கும் பொழுது அவன் அப்பா வெளியூருக்கு வேலைக்கு போகிறேன் என்று சொன்னார். மகனே, 10 நாளில் வந்துவிடுவேன் என்று கண்ணில் கண்ணீருடன் சொன்னார். 10 நாள்களானது, 10 மாதங்களானது, 10 ஆண்டுகளானது. அப்பா வரவே இல்லை. பின்னர் ஒரு நாள் தெரிந்தது, அப்பா வேறு ஒருவரை திருமணம் செய்து அமெரிக்காவில் குடியேறிவிட்டார் என்பது. அந்த 8 வயது பையன் மனதில் முதல் விஷம் விதைக்கப்பட்டது. நம்பிக்கை என்றால் ஏமாற்றம். யாரும் நம்பிக்கைக்கு தகுதியானவர்கள் இல்லை. இந்த எண்ணம் அவன் மனதில் ஆழமாக பதிந்தது. அதன் பிறகு கல்லூரியில் படிக்கும் பொழுது அவனுக்கு ராஜு என்ற நண்பன் இருந்தான். முரளி அவன் மேல் உயிரையே வைத்திருந்தான். எல்லா ரகசியங்களையும் பகிர்ந்து கொண்டான். தன் காதலி பிரியாவை பற்றி கூட சொன்னான். ஒரு நாள் முரளி பிரியாவிடம் பேசிக் கொண்டிருந்தான். நான் ராஜுவிடம் உன்னை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கிறேன். அவன் சொன்னான், நீ நல்ல பெண் என்று. பிரியா அதிர்ச்சி அடைந்தாள். என்ன சொல்கிறாய் முரளி? நான் ராஜுவிடம் பேசியிருக்கிறேன். அவன் சொன்னான், நீ ஒரு விளையாட்டுப் பிள்ளை, எல்லா பெண்களுடனும் சுற்றுகிறாய் என்று. இதை கேட்ட முரளி மிகவும் வேதனை அடைந்தான். அவன் நம்பிய நண்பன் அவனுக்கு எதிராக பிரியாவிடம் பொய் சொல்லியிருந்தான். அது மட்டுமல்ல, பிரியாவின் மனதில் அவன் மேல் வெறுப்பை விதைத்திருந்தான். நண்பர்கள்தான் நம்முடைய மிகப்பெரிய எதிரிகள் என்ற நம்பிக்கை அவன் மனதில் வேரூன்றியது. முரளிக்கு 25 வயது இருக்கும்போது அவனது அம்மா உடல்நிலை சரியில்லை. மருத்துவர் சொன்னார், கவலைப்பட வேண்டாம், சிறிய பிரச்சனைதான். முரளி அம்மாவை கேட்டான், அம்மா, உனக்கு என்ன பிரச்சனை? அம்மா சிரித்தாள். என்ன மகனே, சிறிய காய்ச்சல்தான், 2 நாளில் சரியாகிவிடும். 3 நாள் கழித்து அம்மா தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டாள். 4ஆம் நிலை புற்றுநோய். மருத்துவர் தனியாகச் சொன்னார், இன்னும் 2 வாரம்தான். அம்மா அந்த 2 வாரத்தில் இறந்துவிட்டாள். இறப்பதற்கு முன் முரளி அம்மாவின் கையை பிடித்து கேட்டான், அம்மா, எனக்கு எப்பொழுதும் உண்மையை சொல்வேன் என்று வாக்குறுதி கொடுத்தாயே, பிறகு ஏன் மறைத்தாய்? அம்மா கடைசி மூச்சில் சொன்னாள், மகனே, உனக்கு கஷ்டம் கொடுக்க விரும்பவில்லை, அதனால்தான் மறைத்தேன். அன்பு கூட பொய்யின் மறுபெயர். இந்த நம்பிக்கை அவன் மனதில் ஆழமாக பதிந்தது. முரளி 27 வயதில் சுவாதியை கட்டிக்கொண்டான். அவள்தான் அவனுக்கு எல்லாமே. அவள் சொன்னாள், நான் உன்னை தவிர வேறு யாரையும் நேசிக்க மாட்டேன். ஒரு நாள் முரளி அலுவலகத்தில் இருந்து சீக்கிரம் வீட்டுக்கு வந்தான். அவன் படுக்கை அறையில் நுழையும் பொழுது அவன் நண்பன் அர்ஜுனும் சுவாதியும் நெருங்கிய நிலையில் இருப்பதைக் கண்டான். உலகம் அவன் கண்களுக்கு முன்பு இருளாக மாறியது. சுவாதி அழுதுகொண்டே சொன்னாள், முரளி, நான் தவறு செய்துவிட்டேன். ஆனால் நீ என்னை புரிந்து கொள்ள வேண்டும். நீ எப்பொழுதும் வேலையில் மும்முரமாக இருந்தாய். நான் தனிமையில் இருந்தேன். காதல் கூட ஒரு உபயோகம். இந்த கசப்பான உண்மை அவன் மனதில் பதிந்தது. முரளி மனநல மருத்துவரிடம் சென்றான். மருத்துவர் கேட்டார், உங்கள் பிரச்சனை என்ன? முரளி சொன்னான், மருத்துவரே, என்னால் யாரையும் நம்ப முடியவில்லை. எல்லாரும் என்னை ஏமாற்றியிருக்கிறார்கள். மருத்துவர் அமைதியாக கேட்டார், இந்த நபர்கள் எல்லாம் உங்களை ஏமாற்றியிருக்கிறார்கள் என்பது உண்மைதான். ஆனால் நீங்கள் ஏன் அவர்களை நம்பினீர்கள்? முரளி குழப்பமடைந்தான். மருத்துவர் சொன்னார், நீங்கள் நம்பிக்கை வைத்தது உங்கள் தேவைக்காக. உங்களுக்கு அப்பா தேவைப்பட்டார், நீங்கள் அப்பாவை நம்பினீர்கள். உங்களுக்கு நண்பன் தேவைப்பட்டான், நீங்கள் ராஜுவை நம்பினீர்கள். உங்களுக்கு அம்மா தேவைப்பட்டாள், நீங்கள் அம்மாவை நம்பினீர்கள். உங்களுக்கு அன்பு தேவைப்பட்டது, நீங்கள் சுவாதியை நம்பினீர்கள். அதாவது நீங்கள் அவர்களை நம்பியதே இல்லை, உங்கள் தேவைகளை நம்பினீர்கள். முரளி அதிர்ச்சி அடைந்தான். என்ன சொல்கிறீர்கள் மருத்துவரே? மருத்துவர் தொடர்ந்தார், நீங்கள் உங்கள் எதிர்பார்ப்புகளை மற்றவர்கள் மேல் திணித்தீர்கள். அப்பா என்றால் எப்பொழுதும் உங்கள் கூட இருக்க வேண்டும் என்று நம்பினீர்கள்.
நண்பன் என்றால் எப்பொழுதும் உண்மையாக இருக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள். அம்மா என்றால் எப்பொழுதும் உண்மையையே சொல்வாள் என்று நம்பினீர்கள். மனைவி என்றால் எப்பொழுதும் உங்களை மட்டுமே நேசிப்பாள் என்று எதிர்பார்த்தீர்கள். ஆனால் நீங்கள் அவர்களை அவர்களாகவே ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அப்பா ஒரு தோல்வியுற்ற மனிதர், அவருக்கு வேறு தேவைகள் இருந்தன. ராஜு ஒரு பொறாமைக்காரன், அவனுக்கு உங்கள் மேல் பொறாமை இருந்தது. அம்மா ஒரு பாதுகாப்பு அன்னை, அவள் உங்களை வேதனைப்படுத்த விரும்பவில்லை. சுவாதி ஒரு தனிமையான பெண், அவளுக்கு கவனம் தேவைப்பட்டது. அவர்கள் எல்லோரும் மனிதர்கள். மனிதர்கள் தவறுகள் செய்வார்கள். நீங்கள் அவர்களை கடவுளாக நம்பியதுதான் தவறு. முரளி கேட்டான், அப்போ நான் யாரையும் நம்பக்கூடாதா? மருத்துவர் சிரித்தார். நம்ப வேண்டும், ஆனால் சரியான விதத்தில் நம்ப வேண்டும். நம்பிக்கை வைக்கலாம், ஆனால் கண்மூடித்தனமான நம்பிக்கை வைக்கக்கூடாது. உங்கள் அப்பாவை நம்பலாம், ஆனால் அவர் போய்விட்டால் என்ன செய்வது என்ற மாற்றுத் திட்டம் இருக்க வேண்டும். உங்கள் நண்பனை நம்பலாம், ஆனால் அவன் மாறலாம் என்ற உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் அம்மாவை நம்பலாம், ஆனால் அவள் உங்களை பாதுகாக்க சில உண்மைகளை மறைக்கலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் மனைவியை நம்பலாம், ஆனால் அவளுக்கு கூட பலவீனங்கள் இருக்கும் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மருத்துவர் தொடர்ந்தார். முரளி, நீங்கள் நிபந்தனையுடன் நம்பிக்கை வைக்க வேண்டும். நிபந்தனையில்லா நம்பிக்கை கூடாது. அதாவது, நான் உன்னை நம்புகிறேன், ஆனால் நீ என்னை ஏமாற்றினால் நான் உன்னை விட்டுவிடுவேன் என்ற அடிப்படையில் நம்ப வேண்டும். நம்பிக்கை என்பது ஒப்பந்தம், அதில் நிபந்தனைகள் இருக்கும். நீங்கள் கண்மூடித்தனமான நம்பிக்கையை அகற்றிவிட்டு புத்திசாலித்தனமான நம்பிக்கையை வளர்க்க வேண்டும். நம்பிக்கை என்பது ஆயுதம் இல்லை, கருவி. அதை சரியாக பயன்படுத்த வேண்டும். முரளி கேட்டான், இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? மருத்துவர் சொன்னார், முதலில் உங்களையே நம்பக் கற்றுக்கொள்ளுங்கள். என்னை நம்புவது என்றால் உங்களால் எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ள முடியும் என்று நம்புங்கள். யாராவது உங்களை ஏமாற்றினால் நீங்கள் மீண்டு வரலாம் என்று நம்புங்கள். உங்கள் திறமையையும் உங்கள் பலத்தையும் நம்புங்கள். சுயநம்பிக்கை இருந்தால் மற்றவர்களை நம்புவது எளிதாகும். ஏன் என்றால் அப்பொழுது நீங்கள் விளைவுகளை எதிர்பார்க்க மாட்டீர்கள். மருத்துவர் இறுதி அறிவுரை கொடுத்தார். உறவுகளில் நம்பிக்கை வைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் உங்களையே நம்பியிருங்கள். மற்றவர்களை நம்புங்கள், ஆனால் உங்கள் மகிழ்ச்சி, பாதுகாப்பு, வெற்றி எல்லாம் அவர்களை சார்ந்திருக்கக்கூடாது. உங்கள் அப்பா போனாலும் நீங்கள் வலுவாக இருக்க முடிய வேண்டும். உங்கள் நண்பன் ஏமாற்றினாலும் நீங்கள் மீண்டு வர முடிய வேண்டும். உங்கள் மனைவி உங்களை விட்டு போனாலும் நீங்கள் மீண்டும் உங்களை கட்டி எழுப்ப முடிய வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் உண்மையாக நம்ப முடியும். ஏன் என்றால் அப்பொழுது உங்களுக்கு அச்சம் இருக்காது. முரளி கேட்டான், மருத்துவரே, இந்த ஞானம் எனக்கு முன்பே தெரிந்திருந்தால். மருத்துவர் சொன்னார், முரளி, வேதனைதான் நமக்கு ஞானம் கொடுக்கிறது. நீங்கள் இந்த ஏமாற்றங்களை எதிர்கொள்ளாமல் இருந்தீர்கள் என்றால் இந்த ஆழமான புரிதல் உங்களுக்கு வந்திருக்காது. உங்கள் வேதனை வீணாகவில்லை, அது உங்களை உணர்ச்சி ரீதியாக புத்திசாலியாக்கி இருக்கு. இப்பொழுது நீங்கள் முதிர்ச்சியான நம்பிக்கை வைக்க முடியும், ஆரோக்கியமான உறவுகளை பேண முடியும். உங்கள் காயங்கள் உங்கள் ஞானமாக மாறிவிட்டன. நண்பர்களே, நாம் எல்லோரும் ஏமாற்றத்தை எதிர்கொண்டிருக்கிறோம். நாம் எல்லோரும் வேதனைப்பட்டிருக்கிறோம். நாம் எல்லோரும் யாரையும் நம்பக்கூடாது என்ற முடிவுக்கு வந்திருக்கிறோம். ஆனால் அது தவறு. முதலில் உங்களையே நம்புங்கள். சுயநம்பிக்கை முதலில் வேண்டும். நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கை இல்லை. ஆனால் கண்மூடித்தனமான நம்பிக்கை இருக்கக்கூடாது. நம்புங்கள், ஆனால் கண்களை மூடிக்கொள்ளாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாரையும் நம்ப முடியாமல் போனதற்கு காரணம் இதுதான். நீங்கள் தவறான விதத்தில் நம்பினீர்கள். இனி சரியான விதத்தில் நம்புங்கள். வாழ்க்கை அழகானது, நம்பிக்கை அவசியமானது. ஆனால் அதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துங்கள். இந்த கதை பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்து கொள்ளுங்கள்.